கிராம நிலதாரியின் கடமைகள். பொது நிர்வாகம் சம்பந்தமான கடமைகள். குடும்ப அட்டை, குடியிருப்புச் சான்றுகள், வருமானச் சான்றுகள் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்குதல். மக்கள் கணக்கெடுப்பு தகவல்களை சேகரித்தல். தேர்தல் பட்டியலினை புதுப்பித்தல். இயற்கை அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல்களை தயாரித்தல். சட்டம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள். சட்டவிரோத நடவடிக்கைகளை DS-க்கு அறிவித்தல். கிராமத்தில் அமைதியை பேணுதல். சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு போலீசாருக்கு உதவி வழங்குதல் போன்றன. மேலும் நலத்திட்டங்கள் சம்பந்தமான கிராம நிலதாரியின் பொறுப்புகள்ல சமுர்த்தி, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு பரிந்துரைகளை வழங்குதல். அரச நலன்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் போன்றனவாகும். இலங்கை அரசியலமைப்பு சம்பந்தமான அடிப்படையான விடயங்கள். தற்போதைய அரசியல் அமைப்பானது 1978ஆம் ஆண்டிய அரசியலமைப்பு. இதில் 22 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை ஒரு ஒன்றிய ஜனநாயக குடியரசு நாடாகும். அரசின் 3 பிரதான பிரிவுகள். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இலங்கையின் நிர்வாக அமைப்பு. மத்திய நிர்வாகம். இதில் அமைச்சரவை, அமைச்சுக்கள், திணைக்களங்கள் போன்றன உள்ளடங்கும். மாவட்ட நிர்வாகங்கள்ல மாகாண சபை, மாவட்ட செயலாளர், அதாவது 25 மாவட்டங்களுக்கும் வட்ட செயலாளர். அடுத்தது அதுக்கு கீழே கிராம நிலதாரி. வட்ட செயலாளருங்கிறது பிரதேச செயலாளர் தான் வட்ட செயலாளர் என்று குறிப்பிட்டிருக்கேன். முக்கிய அமைச்சுக்கள். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, நிதி அமைச்சு, கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கள் ஆகும். இவை முக்கியமான அமைச்சுக்கள் ஆகும். முக்கியமான சட்டங்கள். கிராம நிலதாரியோட தொடர்பான முக்கியமான சட்டங்களை பார்த்தோம்னா தேசிய அடையாள அட்டை சட்டம், மக்கள் தொகை பதிவுச் சட்டம், நிலச்சட்டம், திருமண பதிவுச் சட்டம், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள், பொது நிர்வாக சட்டம், காட்டுச் சட்டம், விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்கள் போன்றனவையாகும். இவை கிராம நிலதாரியோடு தொடர்பான முக்கியமான சட்டங்கள். கிராம நிலதாரி ஒருவர் எந்த நிர்வாகியின் கீழ் பணிபுரிகிறார்? பிரதேச செயலாளர். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது? செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு எந்தவற்றை கையாள்கிறது? இதுக்குள்ள ஆன்சர் அடையாள அட்டைகள் சம்பந்தமான விடயங்கள். சமுர்த்தி திட்டமானது எந்த ஆண்டில் தொடங்கியது? 1994ஆம் ஆண்டு. கிராம நிலதாரிக்கு தொடர்பான முக்கியமான சட்டங்கள். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை பதிவுச் சட்டம் கிராம நிலதாரிக்கு தொடர்பான முக்கிய சட்டமாக காணப்படுகின்றது. கிராம நிலதாரி பதவி எந்த வருடத்தில் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது? 1963ஆம் ஆண்டு. இலங்கையின் சட்டமன்றம் எது? பாராளுமன்றம். உயர் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? கொழும்பு. கிராம நிலதாரி ஆவணங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது எது? GS ஃபார்ம். தேசிய அடையாள அட்டை வழங்கும் திணைக்களம் மக்கள் தொகை பதிவு திணைக்களம். அஸ்விசும திட்டம் எந்த அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்டது? நிதி அமைச்சின் கீழ். இலங்கை என்ற ஸ்ரீலங்கா என்ற பெயர் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1972ஆம் ஆண்டு. தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவாகும். சமுர்த்தி நிறுவனத்தை தொடங்கியவர் சாண்டிரகன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எத்தனை? 25.